புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பேரிரக்கத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பேரன்பு நம்மை நிறைவாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் என்கிற வார்த்தையின் வழியாக இறைவனை பாடி புகழ்வோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், காட்டியருளும். திருப்பாடல் 85 நாம் பாடி புகழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் இந்த வேளையில் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் என்கிற வார்த்தை. இதோ இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் இறைவன் 3 வாசகங்கள் வழியாக நம்மோடு பேசுவதை நாம் ஆலயத்திற்கு சென்று கேட்டு தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தியானிக்கிற பிள்ளைகளை அவருடைய பேரன்பு சூழ்ந்து நிற்கிறது. இந்த ஆசீர்வாத வல்லமை அநேகருக்கு கிடைக்க மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், காட்டியருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், காட்டியருளும். ஆண்டவர் தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கிறார் என்கிற வார்த்தை, அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி என்கிற வார்த்தை, நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் என்கிற வார்த்தையெல்லாம் கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கு உரிய ஆசீர்வாத வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இரக்கத்தை நாமும் பெற்ற பிள்ளைகளாக வாழ இறைவனிடத்திலே இந்த வரிகளை பாடி புகழ்வோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், காட்டியருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், காட்டியருளும். பேரன்பும் உண்மையும்
ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். இந்த வார்த்தைகளை எல்லாம் தியானிக்கிற போது பேரன்பு, உண்மை, நீதி, நிறைவாழ்வு, உண்மை இவைகளெல்லாம் ஆண்டவருடைய அடையாளங்களாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த அடையாளங்களை நம் வாழ்விலே நாமும் தாங்கி வாழ இந்த கிறிஸ்துவின் விழுமியங்கள் நமக்குள்ளிருந்து செயலாற்ற இறைவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்த அந்த நேரங்களுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், காட்டியருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், காட்டியருளும். அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்லதையே ஆண்டவர் அருள்வார் என்று நம்பியிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நல்ல விளைவை இந்த நாளில் சந்திப்பார்களாக. அவர்களுடைய வாழ்வு உம்முடைய இரக்கத்திலே நிறைவடைவதாக. அவர்கள் செல்லும் வழியெல்லாம் உம்முடைய நீதி அவர்களை தாங்கி வழிநடத்துவதாக. உம்முடைய பரிசுத்த இரக்கத்திலே எந்நாளும் அவர்கள் மகிழ்ந்திருக்க தேவரீர் கிருபை செய்ய அவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே, நற்கருணை